AR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேலே ஆவணி மாதம் ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, ஆடி பூர நட்சத்திரம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. அப்போ ஆடி மாதமே ஒரு சிறப்பான மாதம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஆவணி மாதம், ஆவணியாவட்டம், விநாயகர் சதுர்த்தி, ஆவணியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்குது. வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி இருக்குது. விநாயகர் சதுர்த்தி விநாயக பக்தர்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது வருது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாள் அது வரக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசையும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தில் 15, அதாவது 15, 16 அப்படின்னு போகும்போது 16ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரமும் வந்துடுது. ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. சரி, மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வீடு மாற்றம், இடம் மாற்றம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மாவை போய் பார்த்துட்டு வர்றது, ஏதேனும் புதுசாக படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருது. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடனை அடைக்கிறது, புதுசாக ஒரு லோன் எடுக்கிறது, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். நம்ம புதுசாக வேலைக்கு போகிறோம், நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கணும், நிறையா பொருட்கள் வாங்கி வச்சுக்கணும், 4 பேர் நம்மளை பார்க்காங்க, பெருமையாக இருந்துக்கணும், ஒரு கார் வாங்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் அழகாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்துருக்கு. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊருக்கு வரதும், ஊரில் இருக்கிறவங்க வெளிநாடுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம். சார் அலைச்சல் சார், கொஞ்சம் நெஞ்சத்தை அலைச்சல்ல, நானும் அலையிறேன் அலைஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா பிரயாணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. தம்பி தங்கைக்கு அடுத்த மாதம் ஒரு விசேஷங்கள் வச்சுருக்கோம், இல்லைன்னா சொந்தக்கார வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம், அதற்காக நான் தான் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் சேமிக்கிறது, பேங்க் பேலன்ஸை உயர்த்துறது, வேலையில் இருக்கிறவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, சொந்த தொழிலில் இருக்கிறவங்க தொழிலை பெருக்கிறதுக்குண்டான பிரான்ச்சைசி மாடல், இது போன்ற விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் ஏற்படக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. மற்றவங்களாம் பேசுறது இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்க என்ன சார் நினச்சிட்டு இருக்காங்க, என்ன சார் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கும். அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நான் ஜெயிக்கிறேன், எக்ஸாமில் ஜெயிச்சிருவேனா சார் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. ரிஷப ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் கைகூடும். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு விளையாட்டை நான் ஆரம்பித்தேன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேன்னு ஒவ்வொரு காரியம் நடக்குது. எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது சார். எல்லா விஷயங்களும் ஒரு காரியம் நடக்குது, ஒரு காரியம் நடக்கலை, ஒரு காரியம் ஜெயிக்கிறேன், ஒரு காரியம் தோக்கிறேன், ஒரு காரியத்தில் நான் முயற்சி பண்ணுறேன், ஒரு காரியத்தில் ஒரு அப்படியே தலைகளாக மாறுது. பணம் வர மாதிரி இருக்குது,
ஆனால் முழுசாக வர மாட்டேங்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. ஃபேமிலியில் சில விஷயங்கள்லாம் பேசி தீர்க்கறதுக்குள்ளே சண்டை வந்துடுது. ஐயோ, நான் நல்லது தான் பேச போனேன், எதுலேயோ ஆரம்பித்து எதுலேயும் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது சந்திராஷ்டமம் இருக்கே, நான் என்னதான் பண்ணுறது புரியலையே அப்படிங்கிற பல யோசனைகள் அப்படி என்றது இந்த மாதத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் பேசுகிறதுல கவனம் தேவை. ரகசியங்களை எடுத்து வெளியில் சொல்லக்கூடாது. சில நேரங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மூலமான பண வர்த்தகங்கள், உங்கள் மூலமான சில பேர் பண வர்த்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா 100க்கு 100 முறை கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவுமே அவசியம். ஒரு காரியத்தில் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கும். ரொம்ப வயதானவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கிறது வர 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஃபோனில் பேசும் பொழுதோ அல்லது மற்றவர்களை பற்றி இன்னொருத்த சொல்லும் பொழுதோ ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச டார்கெட்டை அடைஞ்சிருவீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கடகராசி நண்பர்களுக்கு ஒரு முறை நான் ஒரு விஷயத்தை நினைச்சேன்னா அதில் ஜெயிப்பனா மாட்டேனா சார், நானும் யோசிக்கிறேன் பல்வேறு கோணங்களில் சிந்திச்சுட்டு இருக்கேன் சார். ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? ஒரு விஷயத்தில் நான் ஜெயிக்க மாட்டேனா? ஒரு இடத்துல ஏறுறேன், இன்னொரு இடத்துல டப்புன்னு இறங்கிடுறேன், என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு கவலைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜெயிச்சு வருவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள், போட்டி போட்டு பாருங்கள். அதில் எப்படியாவது ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வர 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிஸ்னஸில் போட்டி போட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸாக மாறிடும். நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, வெள்ளி கடை வச்சுட்டு இருக்கவங்க, செஞ்சு கொடுத்துட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கடகராசி அன்பர்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் முயற்சி எடுப்பீங்க. இது வெளி உலகத்துக்கு கரெக்டு, வீட்டில் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களை பற்றி தெரியும். சின்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். இப்போ நடக்கக்கூடிய காலமும் அஷ்டம சனி காலம். அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது ஆடி மாதத்தில். அப்படி இருக்கும்போது விரயங்கள் இருக்க தானே செய்யும். இது எப்போ சார் எனக்கு மாறும், எப்போ சார் ஜெயிப்பேன்? வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பலம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. பேர், புகழ், அந்தஸ்து, நினச்ச காரியம் நடக்கிறது, ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்துறது, உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில விஷயத்தில் என்னதான் மற்றவங்களை விட்டாலும் நாம் இருந்த அந்த காரியத்தை செய்தால் தான் நமக்கு ஒரு பெரிய திருப்தி ஆகும். இல்லைன்னா குறைகள் சொல்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இது தப்பு, அது தப்பு, இவ எப்போ வந்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பார்ப்பா, திருப்தியே இல்லாத மனுஷனோ அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்க நினச்சிப்பாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுடைய முயற்சி தான் சரியான முயற்சின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அது சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா கஷ்டப்படும் போது யாரும் உதவி செய்யலை. இன்றைக்கி எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் ரூட் எடுத்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய அரசாங்க உத்தியோகத்துக்கெல்லாம் எக்ஸாம் எழுதி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். நீங்கள் தோல்வி அடைய பின்னாடி வெற்றி அடைவீங்க. வெற்றி அடைய வெற்றியை தக்கக்கொள்வதற்கு ஒரு முயற்சியும் எடுப்பீங்க. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. இந்த மாசத்துல நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சி அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அதுக்கு நண்பர்கள் உதவி செய்யணும், நம்ம நினச்சது நடக்கணும், கனவுகள் பலிதமாகும், நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி வச்ச விஷயங்கள்லாம் ஜெயிக்கணும். நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை வேண்டியிருப்போம், நம்ம காலையில் எத்தனை கனவு கண்டிருப்போம், பகல் கனவு பலிக்காதுங்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஒன்றுமே கிடையாது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியம் இறைவன் பெரிய கயிறாக போட வேண்டாம், ஒரு நூல் விட்டாலே போது நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் போராட்டங்கள் இருக்கும், அதுலேருந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க. வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேலே விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. யாரையும் நம்பி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பாராட்டி பேசிட்டானா நம்பிடாதீங்க. 1க்கு 100 முறை யோசிங்க. இவங்களுக்காக நம்ம செலவு பண்ணலாமா வேண்டாமா, இதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா, இது பண்ணலாமா வேண்டாமான்னு 1க்கு 100 முறை யோசித்தால் கன்னிராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல
முன்னேற்றம் உண்டு. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வெளிநாடு போன நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமாக நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். மருத்துவரை சந்திக்கிறது, சர்ஜரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்கும். உடம்பு ஆரோக்கிய குறைபாடு இருந்தவங்களுக்கு அதுலேருந்து மீள்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துலா ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது சார். இந்த மாதத்தில் என்ன வரப்போதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்களா? ஒன்றும் கிடையாது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உங்களுக்கு இருந்துருக்கு. அதுலேயும் இந்த மாதம் முழுக்க ஒரு சில விஷயங்கள் ஸ்டக் ஆனதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தெரியாத ஒரு புதிர், தெரியாத ஒரு கேள்வி, இதுக்கு பதில் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்போ குரு உங்கள் பக்கத்துலேயே இருக்காருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அடுத்தடுத்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், ஆசைகள் இருந்ததுன்னா நிறைய கனவுகள் காணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும். அதே மாதிரி விளையாட்டாக இருந்த விஷயங்கள் வினையாக கூட மாறலாம். யார்ட்டையும் பேசுறதுல ரொம்ப கவனம் என்பது தேவை. மற்றவர்களை பற்றி இன்னொருத்தவங்க பேசும்பொழுது 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நிறைய யோசனைகள் மனசுக்குள்ள ஓடின்னு இருக்கும். அதை முயற்சி பண்ணுங்க, அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய ஒரு வேலை, புதிய ஒரு தொழில், புதிய ஒரு படிப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணுங்க. எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுறாங்க. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பார்ப்போம், நம்ம ஜெயிக்க மாட்டோமா என்ன? இறைவன் நமக்கு கை கொடுக்க மாட்டாரா என்ன? நம்ம தோல்வி ஆயிருமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நினச்ச காரியத்தை வெற்றி அடையக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் போட்டி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய பரீட்சையெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு படிப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். மேல் படிப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு, வெளியூர், இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், நீங்கள் விசா ப்ராசஸிங்கெலாம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கவலையப்பட வேண்டாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் என்னமோ தெரில சார், போன மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சது, இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக சொல்கிறீங்க. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். 16, 17, 18 இந்த நாட்களுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் சில தடங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க. தடங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க. தடங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க. நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. இந்த காதில் வாங்குவீங்க, சில நேரம் காதிலே வாங்க மாட்டீங்க. ஐடியா சொன்னால் கேட்பேன், அட்வைஸ் சொன்னாலாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க பெரிய வைராக்கியம், பெரிய கோவக்கார ஆள், இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? எல்லாத்தையும் தாண்டி வருவீங்க. வீட்டிலேயே இருந்து சில தொழில்கள்லாம் எடுத்து செயல்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தொழில்கள், சிறு குறு தொழில் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களில் உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதத்தில் படிப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அரியர்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காந்து படித்தா போதும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நம்ம விளையாட்டு போக்கா பண்ணுற விஷயங்கள் பூரா நமக்கே அது பாதகத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மாதத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் தேவை. 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்பில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேன் சார், ஷோ ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சில கேள்விகள்லாம் அப்பப்போ நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அது உண்மைதான். பட்டாலும் தெரிய மாட்டேங்குது சார், நான் முயற்சி பண்ணுறேன், திருப்பியும் படுறேன், திருப்பியும் முயற்சி பண்ணுறேன், திருப்பியும் படுறேன், என்னை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போயிடுறா, என்னை வச்சு எல்லாத்துக்கும் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறா, கடைசியில் நான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாகனத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலையும் 1க்கு 100 முறை யோசித்து கொள்வதை நல்லா பலப்படுத்திக்கோங்க. மெமரி பவர் இதை இன்னும் 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 நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்க. வீட்டிலேருந்து கிளம்புவோம், செல்ஃபோனை மறந்துட்டணும், பெட்டியை மறந்துட்டணும், சாவி எங்கே வச்சுன்னு தெரியல, உங்ககிட்ட தானே கொடுத்தேன், இப்படி பல விஷயங்கள். சில நேரங்களில் மறதிகள், சில நேரங்களில் டாக்குமெண்ட்ஸு, சில நேரங்களில் பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்களும் கவனம் என்பது தேவை. எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது உண்மைதான். பெரியவங்க சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு எழும்பணும். இந்த 3 விஷயங்களும் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு
இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் நேரிடும் சொல்லுவாங்களே, அது உண்மைதான். சில நேரங்களில் நம்ம எடுத்து வச்ச காரியங்களில் நம்ம ஒரு முடிவு பண்ணியிருப்போம், அது தானாக இன்னொரு முடிவுகள் வந்து சேரும். என்னுடைய கணிப்பு 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கணும், புதிய காரியங்கள் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். யாராவது உங்கள்கிட்ட ஐடியா கேட்டால் எனக்கு என்னமோ நீங்கள் எதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேளுங்க, அப்பா அம்மாட்ட கேட்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து பின்னாடி இல்லைன்னா நீங்கள் சொல்லி தான் இந்த காரியத்தில் நான் தோத்தேன்னு கூட சொல்லிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. தப்பு அவங்க பேர்லையாக இருக்கலாம், பழி உங்கள் பேரில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் எப்போ? 17ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடி வரும், திருமண விஷயங்கள் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ் ஆகும். சில விஷயங்கள் எடுத்தால் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கூட இந்த மாதம் இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்களுடைய தெய்வீக வழிபாட்டுக்கும் உங்கள் மனப்பூர்வமான பிரார்த்தனைக்கும் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. மற்றவங்களாம் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு இது பண்ணணும் நிறைய கேர் எடுத்து பண்ணீங்க. ஆனால் எனக்குன்னு வரும்போது யாருமே இல்லையே சார் அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஹெல்ப்னு போயிட்டாலே, உதவின்னு போயிட்டாலே அவங்க பண்ணுவாங்க திருப்பின்னு மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க. அது ஏன்னா உங்கள் ராசிக்கே இல்லாமல் போயிடும். ஆக மகர ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு முறை ஒரு காரியத்தை நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தை வெற்றி பெற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்ககிட்ட விடாப்பிடியான உழைப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கேர் எடுத்து பார்ப்பீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்கினீங்களா, எந்திரிச்சிங்களா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அட்வைஸ் நிறையா கொடுப்பீங்க. உங்களுக்குன்னு வரும்போது அது படிக்க விடாமல் போயிடும். அப்போ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் தான் நல்லது, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கக்கூடியதா இருக்கும். தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்து உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா ஃபேமிலியில 3வது மனுஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள், வேலை வாய்ப்பு, மற்றவங்கள் மூலமான ரெஃபரன்ஸ், செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலான இன்க்ரீஸ் ஆகும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டு செய்கிறவங்க, அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீன ராசி நண்பர்களே, எப்போவுமே 12வது ராசின்னு சொல்லுவாங்க. இந்த 12வது ராசிங்கும் போது நான் கடைசியில் இருந்துருவேனோ சார், இல்லை, எல்லாத்தையும் முன்னாடி வரத்துக்கு முயற்சி எடுப்பீங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. குழந்தைகளுக்காக சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், மனைவிக்காக சம்பாதிக்கணும், கணவருக்காக சம்பாதிக்கணும், அடுத்து அம்மா அப்பாவுக்காக சம்பாதிக்கணும், சகோதரிக்காக சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் சார். வாழ்க்கையே ஒரே இருட்டாயிருமோ, பயமாக இருக்குது சார். பயப்படவே வேண்டாம். 7.5 சனி, பயப்பட வேண்டாம். எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சு வர்றதுக்குண்டான ஒரு காலமாக இருக்கும். பண விவகாரங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது, மாற்றுறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் விஷயங்களில் மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது கவனமாக பாருங்கள். கடையில் வியாபாரம் நடக்கும்போது கண் முன்னாடி பணம் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். யாராலும் நம்ம கூட்டயே இருந்து நம்மளே ஏமாத்துறாங்களான்னு பாருங்கள். இப்படி எல்லா விஷயங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாத மாதமாக மாறுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த மாதத்தில் புது 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 ஐடியாஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வியாபாரங்கள் கூடி வரும். சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான வழிபாட்டு தெய்வங்களும் பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.